சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி என தெரிவித்துள்ள ஆர்.பி. உதயகுமார், கடந்த 4.5 ஆண்டு காலமாக காவிரியை காவு கொடுத்தது யார் எனவும், துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் நோக்கம் எனவும் கடிந்துரைத்துள்ளார். ஆனால் உண்மை என்ன என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். 4.5 ஆண்டு காலம் காவேரியை காவு கொடுத்தது யார் என்பதும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். காவேரியை மீட்டுக் கொடுத்தது யார், அது எடப்பாடியார் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். மீத்தேன் ஈத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யார் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அதை உருவாக்கி கொடுத்தது யார் என்பது எடப்பாடியார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய மன்னராட்சியினுடைய நோக்கம் என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? தான் பெற்ற பிள்ளையே முதலமைச்சர் அரியணையிலே துணை முதலமைச்சர் இருந்து 2026 தேர்தலுக்கு பிறகு அவரை முதலமைச்சர் அரியணையிலே அமர வைக்க வேண்டும்